பவதி பிக்ஷாம் தேஹி. அவனை நடந்தாகிவிட்டது. காரியம் எளிதில் முடிந்துவிடும். என்ன கோடுகள் தானாக எரிகிறதே. இந்த கோடுகளுக்கு அந்த பக்கம் என் மந்திரம் பலிக்காது. தந்திரத்தை பிரயோகிக்க வேண்டும். சிவனடியாரை காக்க வைக்காதே. அவருக்கு கனிகளை காணிக்கையா கொடுத்து விட்டு வந்தது அரசி. கனியை எதிர்பார்த்தால் காய் வந்து நிற்கிறது. சுவாமி, பணிப்பெண்ணே, நான் சாதாரண பிச்சைக்காரன் அல்ல. உன் தலைவியை இங்க வந்து தானம் செய்ய வேண்டும். போ, வரச் சொல். அரசியார் குழந்தைக்கு பால் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. பிள்ளை கறி கொடுத்த பக்தி எங்கே? பிள்ளைக்காக என்ன அவமதிக்கின்ற சிறுமை எங்கே? அரசி உடனே வராவிட்டால் அதன் விளைவு விபரீதமாகும். சுவாமி, அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். அரசியாரே வருவார். என்ன, சிவனடியார் கோபித்துக் கொண்டார்? ஆமாம் அரசி. தபசுகளை காக்க வைப்பது சாபக்கேட்டை உண்டாக்கும். அழாதே கண்ணா, ஒரு நொடியில் வந்து விடுகிறேன். அழாதே, அழாதே. தர்மம் செய்ய போகும்போது தடுக்காதே கண்ணா. சுவாமிகள், எங்கள் இல்லம் தேடி வந்திருக்கிறீர்கள். அது எங்கள் நல்வினை பயனின்றே கருதுகிறேன். கணவர் இல்லாத நேரத்தில் வந்திருக்கிறீர்கள். இல்லையே, தம்பதி சமேதராக தங்கள் பாதத்தில் பணிந்து வரவேற்றிருப்போம். சுவாமிகள், இந்த காணிக்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். படியிறங்கி வந்து பிச்சையிடுவதுதான் இல்லத்தரசிகளுக்கு அழகு. படிக்கு வெளியே நின்று பிச்சை பெறுவதுதான் தபஸ்விகளுக்கு மரபு. சுவாமிகள் இந்த பக்கம் வந்து எங்கள் தர்மத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டுகிறேன். பாலா, உனக்கு அருள் செய்ய இமயத்திலிருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன். நீ படியிறங்கி கொஞ்ச தூரம் வரக்கூடாதா? மன்னர் போர்க்களத்திற்கு சென்றிருக்கிறார். கணவர் கிழித்த கோட்டை மனைவி தாண்டுவது தர்மமாகாதே. பாலநாகம்மா, காலமே எங்களுக்கு எந்த கோடுகளும் கிழிப்பதில்லை. என்னை நம்பி அந்த கோடுகளை தாண்டி வா. அப்போதுதான் அருள் கிடைக்கும். இல்லையேல் இருள் சூழும். பாலா, உன் கணவன் போரிலிருந்து திரும்பி வருவதும் உன் மைந்தன் நலமாக வளர்வதும் உன் முடிவை பொறுத்திருக்கிறது. பாலா, வா வா பாலா, வா வா பாலா. சுவாமி, உங்கள் ஆணையின்படி என் கணவர் கிழித்த கோட்டை நான் தாண்டி வருகிறேன். எங்களை வாழ வையுங்கள். என் மாங்கல்யத்துக்கும் என் மைந்தனுக்கும் ஆசை தாருங்கள்.
பூஜைக்குள்ளேயே வந்து விட்டது. நன்றாக அடித்து தொடக்கடி நாய். நாய்க்கு அரசியார் பார்த்தால் நம்மை கொன்று விடுவார்கள். ஆமாம், எங்கே அரசியாரை காண தெரியவில்லையே. நான் வரும் வரை எந்த காரணத்தை கொண்டும் நீ இந்த கூடுகளை தாண்டி வெளியே வர வேண்டாம். போய் தொலை. கோடுகள் தாண்டிய சீதையின் துயரம் மீண்டும் நடந்தது பரிதாபம். குலமகள் கண்ணீர் எரிமலையாகும். கொடுமைகள் எல்லாம் தூளாகும். தாயும் சேயும் பெறுகின்றார். சின்னவளே, பெரியவளே, சின்னவளே, வாங்க வாங்க வாங்க. என்னய்யா கத்திக்கிட்டே வர்ற? என்ன விஷயம்? எங்கய்யா மூணாவது சின்ன சிறுக்கி? சிறுக்கிய விடு. எனக்கு குழந்தைய பிறக்காதுன்னு சொன்னீங்களே, இனிமே பாருங்க. இனிமே புதுசா என்னத்தை பாக்குறது? இத பாரு. பையே. இது சாதாரண பையன், விஷயம் உள்ள பை. இது கூட விஷயம் இருக்கு. முக்காலமும் உணர்ந்த ஞானி கொடுத்த பை. இதுல இருக்கிற விபூதிய நெத்தியில பூசிக்கிட்டீங்கன்னா பெருசும் சிறுசுமா 100 குழந்தைய பெத்துக்குவீங்க. ஆமா, இது திருதராஷ்டிர திருநீர் ஆச்சே. இந்தாங்க இந்தாங்க. உன் கையால நெத்தியில பூசி விடியா? முதல்ல எனக்கு பூசியா? பூச்சிக்கா அலைவியா? எல்லாத்துக்கும் அலைவீங்களே, வாங்க இப்படி. விபூதி நிறைய மிச்சம் இருக்குது, என்ன செய்யலாம்? சரி, வீடு பூரா தூங்குவோம். புத்திர பாக்கியம் பொங்கி வழியட்டும். ஆச்சரியமா இருக்குது. மாதிரிக்கு ஒரு முட்டையை கூட காணும், எல்லாம் மயமா மறைஞ்சு போச்சு. அந்த விபூதியை கொடுத்தவன் நிச்சயமா சிவனடியாரா இருக்கவே முடியாது. அந்த மகா மாயாவி ரணதீரன் தான். ஐயோ, இந்நேரம் அரண்மனையில என்ன விபரீதம் நடந்திருக்குமோ? நான் போய் கவனிக்கிறேன். சின்னவளே, பெரியவளே, சின்னவளே, பெரியவளே. ஐயோ, உனக்கு மட்டுமா? முட்டைகளே வந்துச்சு, அதனால அந்த கெட்ட வாடடி. அதான பார்த்தேன். மந்திர மாமேதையே, வெற்றி செல்வரே, வருக வருக. மஞ்சு, என்ன இது? மாலை. வெறும் மாலை அல்ல, வெற்றி மாலை. ஓஹோ, நீதி வெற்றி பெற்று விட்டது. நீங்கள் குட்டுப்பட்டு விட்டீர்கள். இனிமேலாவது நியாயத்துக்கு கட்டுப்பட்டு நடந்தால் சரிதான். போதும் போதும், உன் கோபத்தை பஞ்சனையில காட்டு. சுந்தரிகளுக்கு நான் அந்த சுதந்திரத்தை தருவதுண்டு. மன்னிக்க வேண்டும். தோல்வி கண்டு துவண்டிருக்கும் உங்களை நான் குத்தி பேசியது குற்றம்தான். என்ன தோல்வியா? பாலநாகம்மாவை கொண்டு வருவதாக ஆர்ப்பாட்டமாக போனீர்கள். கடைசியில் கையில் ஒரு நாயை பிடித்துக் கொண்டு வந்து நிற்கிறீர்களே. மஞ்சு, நீ நினைப்பதை போல இது நாயல்ல, நாகம்மா, பாலநாகம்மா. பார். நீங்கள் எல்லாம் யார்? நான் இங்க எப்படி வந்தேன்? பாலா,
என்னை பார், நன்றாக பார். நீங்கள் அந்த சிவனடியார் அல்லவா? உங்களுக்கு நான் பிச்சை. ஆமாம், எனக்கு பிச்சை இடப்பட்ட பொருளை நான் எடுத்து வந்து விட்டேன். என்ன? நான் பிச்சை கேட்டது உணவை அல்ல, உன்னைத்தான். தர்மம் செய்கிறவள் தாய்க்கு சமம் என்பார்கள். ஒரு சிவனடியார் செய்யக்கூடிய காரியமா இது? சிவனடியாரா? நான் அந்த சிவனுக்கும் அடிமை இல்லை, வேறு எவனுக்கும் அடிமை இல்லை. அப்படியானார் நீ? நானா? நான் தான் சர்வசக்தி படைத்த ரணதீரன். சுந்தரி, இவளை கொண்டு போய் தனி அறையில் வை. பயந்து விட்டாள் பாவம். படிப்படியாக பக்குவப்படுத்துவோம். என்ன மஞ்சு, வெற்றி மாலைக்குரிய கழுத்து இதுதான் என்று இப்போதாவது தெரிகிறதா? கழுத்து மட்டுமா என் கண்ணுக்கு தெரிகிறது? அதற்கு மேலுள்ள எழுத்தும் தெரிகிறது. அம்மா, இதோ திராட்சை கனி, சாப்பிடுங்கள். ரணதீரன் அனுப்பியிருக்கிறார். பாலா, நீயே ஒரு பழத்தோட்டம். முன்னால் நிச்சயம் இந்த பழங்கள் புளிக்கும். நான் இன்னொருவர் மனைவி. என்னிடம் இப்படி நடப்பது தர்மமா? மாற்றான் வீட்டு மல்லிகை நம் வீட்டில் மலர்ந்தால் அதன் மனமே தனிதான். நில். மீறி என்னை தீண்டினார். தீண்டினால் என் கணவர் உன் உயிரை பறிக்காமல் விடமாட்டார். யமனுக்கு இரையாக துடிப்பவன் தான் இங்கு வர துணிவான். மாயமும் மந்திரமும் கற்ற மமதை உனக்கு. வலிமை மிகுந்த தேவதைகளே என் மாளிகையில் படிகளாகி மிதிப்படுகின்றன. 1000 வலிமைகள் உன்னிடம் அடங்கி இருக்கலாம். ஆனாலும் உன் மீது பட்ட காற்று கூட என்னை தீண்ட முடியாது. என்னிடமா சபதம் செய்கிறாய்? இப்போது யார் உன்னை என்னிடமிருந்து காப்பாற்றப் போகிறார்கள்? அன்னை பராசக்தி, அகிலாண்டேஸ்வரி, ஜோதி சுரூபமான நாகதேவி எங்களை காத்து ரட்சிப்பாள். நிச்சயம் வெற்றி எங்களுக்கு. இது சோபனாரை. இங்கே தேவை தியான மந்திரம் அல்ல, தலையணை மந்திரம். சுந்தரி, மனம் மாறும் வரை பாலநாகம்மா காவலில் இருக்கட்டும்.